நம்ம காட்டன் சேனல் வழங்கும் எவ்வளோ திமிரு உனக்கு. தெரியாம பண்ணிட்டம்மா, மன்னிச்சிருங்கம்மா. இதுக்கு எதனா தண்டனை கொடுத்தா தானே அடுத்த தடவை நீ மதிப்பேன். இரு கொடுக்குறேன். ஏய் திலகா, நிறுத்தடி. ஐயோ அண்ணன் வந்துட்டாங்க. ஐயோ என்ன இப்படி சொல்லி சமாளிக்கிறது. ஏய் என்னடி, என் ஃப்ரெண்டு மேலேயே என் கண்ணு முன்னாடியே கையை வாங்குற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீங்க? ஐயோ இந்த குண்டச்சி வேற நம்மளுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டா பாரு. நம்மளே சமாளிப்போம். ஏடி என்ன அப்படி எதையோ பார்த்து ஆச்சரியப்பட்ட மாரி இப்படி வாயை பிறந்துட்டு நிற்கிற? கொசு பூந்துற போது வாயை மூடுறியே. இங்கே பாரு, எனக்கு கையை வலி, அதான் கையை தூக்க முடியல, இப்படியே நின்றுருக்கேன்னு நான் சமாளிச்சிருவேன். அதே ஃபாலோ பண்ணிக்க. இல்லை அவ்வளோதான். அதான் ஊன்னு சொல்லிட்டுல, வாயை மூடுடி. சரிங்கம்மா. ஏய் மறுபடியும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? கையை மறுபடியும் உங்க கொண்டு போற திலகா. ஐயோ இந்த அண்ணி வேற புரிஞ்சுக்காம. அண்ணி என் கை என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ கீழே இறக்க முடியல, மேலேயே தூக்க முடியல, ஒரே இடமா நிற்கிட்டு கையை வலியா வலிக்குது அண்ணி. என்ன சொல்ற? ஆமாங்க நீ, அதான் அண்ணத்துக்கிட்ட ஏதோ வைத்தியம் இருந்தால் செய்யன்னு சொல்ல அண்ணி. அப்படியா? நான் கூட என் அண்ணத்தை கையை உங்ககிட்டன்னு நினச்சேன், கோவப்பட வந்துட்டேன். சரி சரி அண்ணா, பாவாவை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. திலகா நீ பேசாமல் ஹாஸ்பிட்டலே போயிடு, அதான் நல்லது. சரிங்க நீ இந்தா அவரை கூட்டிகிட்டு போகிறேன். சரிம்மா பார்த்து போயிட்டு வா. நீ இன்னைக்கு தப்பிச்சிட்ட, மாட்டாமையா போவ, பார்த்துக்கிறேன்டி. என்னம்மா அப்புறம் என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ ஒன்றும் இல்லை அண்ணி, கொஞ்சம் நகர சொன்ன அவளை. இல்லைம்மா அண்ணா. அப்பா நானும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூறினேன். இவ்வளோ ஒத்துமையாக என் கூட யாரும் இருந்ததில்லை. இவளுங்க இவ்வளோ ஒத்துமையாக இருக்காளுங்களே. பார்ப்போம் எவ்வளோ நாளைக்குன்னு. ஏய் அண்ணா எப்படி வந்த? ஏன் இன்னைக்கு லேட்டாக வந்துட்டேன்? அது ஒன்றும் இல்லாட்டி அப்படியே அசதியில் தூங்கிட்டேன் போல, அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேலையெல்லாம் பாரு, நான் ரூமில் தான் இருக்கேன். உடம்பு முடியலையா? உடம்பு முடியலன்னா சொல்லுடி, வேற ஆள் பார்த்துக்கலாம். கேட்டி அதெல்லாம் இல்லை, நான் சாப்பாடு செஞ்சு தந்தா தானே வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம வீட்டில் வேலை செய்ய எனக்கு என்னடி கஷ்டம். சரி இரு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு நானே ஹெல்ப் பண்ணுறேன். சரிடி. இங்கே பாரு அண்ணா, என்னமோ வேலைக்காரி மாரி எல்லா வேலையும் எடுத்து போட்டு நீ செஞ்சுக்கிட்டு இருக்காத. இது உன் வீடு, நம்ம வீடு. தாராளமாக சாப்பிட்றது வேணுங்கிறத வாங்கி சாப்பிடு, உக்காந்தே ரெஸ்ட் எடு. அம்மா எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரிட்டி நீ போ. புளிவெல்லாம் எழுந்துட்டா? எங்கே எழுந்துச்சு, எல்லாம் இந்நேரம் தூங்கிட்டு இருப்பானுங்க. நீ போய் எழுப்பிட்டா தானே எழுப்புவாங்க. ஆமாம் ஆமாம், காஃபிக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. இரு நான் போய் எல்லாத்தையும் எழுப்பி கிளப்புறேன், நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாடி. சரிடி அண்ணா. தேவி என்ன பண்ணுற? ஆமாம் நல்லா கேட்டப்போ அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. வெடிடி, சின்ன பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும். வயசாயிட்டுலடி, பக்குவம் வர வேணாமா? சரி போக போக சரியாயிடைய, மருமகளை திட்டாத. ஆமாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறேன் மருமகளுக்கு. நான் பண்ணாமல் யார் பண்ணுவா? சரிம்மா நீ சப்போர்ட் பண்ணிக்க, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். சரிடி. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறா, எவ்வளோதான் சொன்னாலும் கேட்க மாட்டா. அவ்வளோ பாசம் வச்சிருக்க அந்த குடும்பத்துக்கு. இதுக்கு கைமாறா இவ பொண்ணை தான் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது ஒன்று தான் என்னால் பண்ண முடியும். கண்டிப்பாக நடக்கும், நல்லதே நினைப்போம். என்னடா இது, நம்ம கோயிலுக்கு வந்தது இந்த காற்றுக்கே அதிசயமாக இருக்கா போலையே. காற்று இப்படி அடிக்குது, பூ வேற வச்சுட்டு வந்துட்டான், அழகில் எல்லாம் மயங்கிடுவாங்களே. ஐயோ எப்பப்பா இந்த காற்று என்ன இப்படி அடிக்குது? உக்காந்து தேங்காவை சாப்பிடுவோம். கேட்டி சின்ன பொண்ணு எப்படி இருக்க? என்னடி கோயிலுக்குலாம் வந்திருக்க? என்ன நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா, திடீர்னு வாயை பிளந்துட்டா. கேட்டி இங்கே என்னடி ஆச்சு? என்னடி இது? சின்ன பொண்ணு என்னடி இது, புது ஹேர் ஸ்டைலா? ஆமாடி ஆமாம். என்ன புதுசாக பூ வச்சுருக்கிறது எல்லாத்துக்கும் பொறுக்கலை போலையா? நாங்களாம் ட்ரெண்டிங்கில் இருந்தாலும் பழசம் மறக்க மாட்டோம்டி, என்னதான் மாடர்ன் கேர்ளாக இருந்தாலும். ஏட்டி அதுக்கு நீ எப்படியாடி பூவப்ப? ஆமாம் அப்புறம் என்ன, உங்களை மாரி 4 முடி வச்சுருந்தா அந்த ஒத்தரம் சாவதான் வைப்பீங்க. ஏன் கூந்தல் வளவளப்பாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பூ வைக்கிறேன், மாடர்னாக வைக்கிறேன். இப்போ இது தாண்டி ட்ரெண்டிங்கு. என்ன இதை தெரிஞ்சுதான் பேசுகிறாளா? ஒருவேளை இது ஏதோ மாடல் கிடலாம் இருக்குமா?
என்னன்னு ஒன்றும் தெரியலையே. ஊரில் போய் 4 பேருங்கள்ட்ட விசாரிச்சா தான் நமக்கு தெரியும். நமக்கு என்ன, எப்பவும் இந்த ஒத்தரம் வச்சுக்கிட்டு அலையிறோம். அதான் இவெல்லாம் நம்மளை கேலி பண்ணுறா. சரி, அவளுக்கு நம்ம எவ்வளவோ பரவாயில்ல. ஆனால் எவ்வளவோ ஸ்டைல் பார்த்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி யாரும் பூ வச்சு பார்த்ததே இல்லைடா சாமி. என்ன தனியாக முணமுணத்துக்கிட்டே இருக்கா? இவளுங்களுக்குலாம் என் மேலே கண்ணு. ரொம்ப நேரமாக வாயை திறந்து வச்சுக்கிட்டே இருக்க, மூடிக்கிட்டு போ, கொசு பூந்துற போகுது. நடக்கட்டும் நீ சின்ன பொண்ணு, நடக்கட்டும். நீ படித்தவன், 4 எழுத்து தெரிஞ்சவன், மாடலாக பூ வைப்ப. எங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? நான் வரேன். பார்த்து போடி. என்ன ஸ்டைலுன்னே தெரியலையே, இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே. போய் அன்னைக்குல கடை தான் கேட்கணும். என்னது இது? காற்று இவ்வளோ பயங்கரமா வீசுது. என்னடா இது? எனக்கு வந்து சோதனை. எப்பா, எவ்வளோ காத்தடிச்சாலும் நமக்கு இந்த வாழைப்பழமும் தேங்காய் தான் முக்கியம். இல்லைன்னா அத்தை கிழவியே நம்ம கோயிலுக்கு போகணும்னு கூட நம்பாது. முதல்ல சீக்கிரம் போகணும். அக்கா, சின்ன பொண்ணக்கா, என்ன பூ விற்கிறீங்களா? பூ எவ்வளோக்கு இருக்கு? எவ்வளோன்னு சொல்லுங்க, வாங்கிக்கிறேன். ஏட்டி, என்னடி எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க? நான் பூ வச்சது ஒரு குத்தமா? ரொம்ப நாள் கழிச்சு பூ வச்சேன். பூ வைக்கணும்னு நீங்கள் மட்டும்தான் வைக்கணுமா? வச்சா உங்களுக்கு பொறுக்காதே. ஆனால் இப்படி பூ வச்சு யாரையும் நான் பார்க்கவே இல்லைக்கா. என்னட்டி பார்க்கல? எல்லாரும் இப்படி தான் வைக்கிறாங்க. எல்லாரும் வைக்கிற மாதிரி தானே நான் வச்சுருக்கேன். போங்கடி அம்மா. நானே இப்போ தான் பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்கொடக்கமாக பூ போட்டெல்லாம் வச்சிட்ருக்கேன். சாரி, பொட்டு வைக்கல, பூ வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை கேலி பண்ணிக்கிட்டு இருந்தால் இதையும் வைக்க விடாமல் பண்ணிடாதீங்கடி, போங்க. சரிக்கா, ஓ இஷ்டம். போ போ, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. சரிக்கா. அக்கா அக்கா, உங்களை நினச்ச சிரிப்பு தான் வருது. ஏய், இந்தாடி வந்தானே, அவ்வளோதான். நண்டு சிண்டெல்லாம் நம்ம கலாய்க்குதுங்க. இப்படி பூ வச்சுட்டு அழகாக இருக்கும் போதே நம்ம அத்தைக்கிழவிட்ட நம்மளை காட்டிடணும். அப்போ தான் கொஞ்சம் அது நான் மாறிட்டேன்னு நம்புவாங்க. அத்தைக்கிழவி இதோ வந்துட்டேன். அத்தைக்கிழவி எங்கே இருக்க? வா 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 வா. அத்தைக்கிழவி சீக்கிரம் வா, வந்து வாழைப்பழம் சாப்பிடு. வா 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 வா. தேங்காய் பொரிக்கலெல்லாம் வச்சுருக்கேன் அத்தைக்கிழவி, சீக்கிரம் வா. நான் ஸ்கூலுக்கு கிளம்ப வேணாமா? எங்கே போச்சு இந்த அத்தைக்கிழவி? ஐயோ, என்னடி தலையில் இவ்வளோ பூவை வாரி வச்சுட்டு வந்திருக்க? ஏதாவது பூ வியாபாரம் பண்ணிட்டு வரியா? என்ன அத்தைக்கிழவி உங்களுக்கெல்லாம் பிரச்சனை? நான் பூ வச்சது ஒரு குத்தமா? கோயிலில் இருந்து இங்கே வீட்டுக்கு வரப்பாதையிலேருந்து வீட்டுக்கு வந்த பிறக்கும் இதே பூ வச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்க. புதுசாக பூ வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லணும். தினமும் பூ வியாபாரம் பண்ணுறியா? இது என்னடி ஸ்டைலுன்னு எல்லா கேள்வி, இத்தனை கேள்வி கேட்குறீங்க. அப்படி என்ன தான் நான் வச்சுட்டேன்? எல்லாரும் பூ வைக்கிற மாதிரி தலையில் தானே வச்சேன். அடியே பொசக்கட்டவல, பூவை தலையில் எப்படி வச்சாங்கன்னு பார்த்ததே இல்லையாடி? நீ என்ன சின்ன பிள்ளையா? 2 சடை போட்டிருக்கியா? தலையில் இப்படி பூ வச்சிருக்க? ஐயோ, எனக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லி தொலைங்க அத்தைக்கிழவி. ஏட்டே, எப்போ பாரு போனை எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருப்பியே. சரி, புதுசாக பூ வச்சுருக்கோமே, செல்ஃபி எடுப்பு பார்க்கலான்னு பார்த்தியாடி? அது எப்படி பார்க்க முடியும்? ஃபோனை தான் வீட்டில் வச்சுட்டு போயிட்டேனே. அப்படி சொல்லு. அப்புறம் உனக்கே தெரியாமல் தான் பூவை எப்படி வச்சுக்கிட்டு இருக்கியா? பூவை யாரடி உனக்கு வச்சு விட்டா? ஏன் அத்தைக்கிழவி, பூ வைக்கும் போது கண்ணாடி பார்த்து நானே தான் வச்சேன். பூவை பார்த்து கண்ணாடி வச்சானா இவளுக்கு தெரிஞ்சிருக்குமே. இப்போ இவளுக்கு ஒன்றும் தெரியல போல. ஆமாம் அத்தைக்கிழவி, கோயிலேருந்து அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் காத்தா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஓ, அதுதான் பிரச்சனையா இப்போ? அடியே, உன் கையில் இருக்கிறது என்கிட்ட கொடுத்துட்டு உன் தலையில் எங்கே பூ இருக்குன்னு வச்சு பாரு. தான் பார்க்குறேன். என்ன இது, பூ இப்படி நேராக தூங்குது? ஐயா, இதை இப்படி வச்சுக்கிட்டு தான் கோயிலில் இங்கே வரைக்கும் நடத்த வந்தோமா? ஐயோ, எத்தனை பேர் பார்த்து சிரிச்சிருப்பாளோ தெரியலையே. அந்த சின்ன வாண்டை கூட சிரிச்சிச்சு. ஏன்டி சின்ன பொண்ணு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஒன்றுமே அறிவு இல்லாமல் இருக்க. வா, மாமியார் கிட்டையாவது பாதி அறிவை வாங்கிக்கடி. என்னடி சொன்ன? ஒன்றும் சொல்ல அத்தைக்கிழவி. பூ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு, நீ கொஞ்சம் வச்சுக்கேன்டா. எஸ்கேப். ஏய் வில்லடி, பூவை என் மேலே வீசிட்டு போறாப்ப, திருந்தவே மாட்டான். கழுத கழுத. ஐயோ, இந்த வீட்டில் ஃபோனு சவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாரையும் காணும். மணி 8 ஆனா அவன் இங்கே இருக்க மாட்டான். ஏமா ஏமா, வெளியே மாமா.
ஐயா ஏட்டி என்னட்டி உனக்கு பிரச்சனை? காலங்காத்தால கத்திக்கிட்டு அலையிற. ஏம்மா டெய்லிக்கும் காலையில் 8 மணி ஆனா உன் மருமக இந்த வீட்டில் இருக்க மாட்டான். அதெல்லாம் கேட்கவே மாட்டியாம்மா நீனு? ஏன்டி இப்போ உனக்கு என்னத்தான் பிரச்சனை? அவள் தான் எல்லா வேலையும் காலையில் 4 மணிக்கு ஏந்திரிச்சு செஞ்சுவிட்டு அப்புறம் அங்கே பெரிய வீட்டுக்கு போகிறாள்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? அங்கே இருக்க வேலையெல்லாம் செஞ்சிடுறா, இங்கே இருக்க வேலையை யார் செய்வா? கேட்டி அவள் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் போறா. உனக்கு என்னடி குறை? பாத்தியல்ல எப்படி குளிருது? காலையில் பச்சை தண்ணி இல்லைனால எப்படி குடிக்க முடியும்? சுடு தண்ணி வச்சு தர ஆள் இருக்கா? ஆமாம், மாமியார் வீட்டில் போயிட்டு 1 வருஷம் இருக்க தொப்பு இல்லை. 1 வருஷத்துலேயே மாப்பிளைய கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டா. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குன்னு தான் சொல்லுவாங்க. இவன் 3 வருஷம் மேலேயே இங்கே தான் இங்கே இருக்கிறான். இவளுக்கு சுடு தண்ணி வேற வச்சு கொடுக்கணுமா? ஏதோ அந்த மாப்பிள்ளை நல்ல மனசுக்கு பொறுத்துட்டு போயிட்டுருக்கேன். அம்மா என்ன அங்கே குசு குசுன்னு தனியாக எதை புலம்பிக்கிட்டு இருக்க? எல்லாம் கேட்கலன்னு நினைக்காத, கேட்டுட்டு தான் இருக்கு. கேட்டால் மட்டும் சொரணை வந்துட போதாட்டுக்கு. மா வாங்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இருட்டி சொல்லு. இப்போ என்னடி பிரச்சனைக்கு தீர்வை கொடு. இங்கே பாரு, கேள்வி எதாவது கேட்கணும்னா அவளுக்கு நான் தான் மாமியார், நான் அவளை கேட்கலாம். உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்க. பெண்ணை உனக்கு சுட தண்ணி தானே வேணும், நான் அடுப்பில் போட்டு வச்சு தரேன். இதுக்கப்புறம் போட்டு நான் எப்பமா குளிப்பேன்? தண்ணி காயிற வரைக்கும் அமைதியாக 10 நேரம் உக்காரு. இல்லையா வீட்டை பெருக்கு. இங்கே இருக்கிறதுக்கு அதையாவது பண்ணி தொலை. வந்துட்டா இங்கே உட்காந்து அதிகாரம் பண்ணு. இங்கே பிறந்த வீட்டில் வந்து உட்காந்து மரியாதை இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? இங்கே இருக்க சொகுசு கூட அங்கே இல்லையே. என்னை பெத்தது கூட இப்படி பேசுது. எல்லாம் நேரம். என்னடி குசு குசுன்னு? ஒன்றும் இல்லைம்மா, டைனிங் டேபிளில் போய் துடைக்கலான் இருக்கேன். உருப்படியான வேலை போய் பண்ணு போ. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறோம். மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.